இது வந்து கரகாட்டம்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில கும்பாட்டம், கும்பக்காரி இந்த மாரி சொன்னா தான் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் புடவை கட்டிட்டு டான்ஸ் ஆடுறாரு பார்த்தீங்களா? அவர் வந்து கணியான்னு சொல்லுவாங்க. கணியான் வேஷம் வந்து கார்த்திகை மாசம் மட்டும் தான் நடக்கும். அது நம்ம ஆண்கள் தான் பெண் மாரி வேஷம் போட்டு சுடலை மாடனுக்காக அந்த மாரி பண்ணுவாங்க. இப்போ இதில அந்த கும்பக்காரி வேஷம் போட்டிருக்கிறது ஒரு பெண்ணுன்னு தான் எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு ஆண் தான். நம்ம குலசை தசரால முத்தாரம்மனுக்காக அந்த கும்பக்காரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. தசராலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேஷம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அந்த கும்பக்காரி வேஷத்த தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆணா இருந்துட்டு பெண் வேஷம் போடுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுலயும் வந்து இந்த மாரி அரைகுறையா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஊர்க்காரங்க மத்தியிலலாம் நிக்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். இந்த கரகாட்டத்த தொழிலா பண்றவங்க சின்ன வயசுலேருந்து அதுக்கே பழகியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. நல்லா இருந்துட்டு திடீர்னு நம்ம வந்து இந்த மாரி போடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வேஷத்த எடுத்து போடுறவரு ரொம்ப சாதாரணமா போட்டு ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருக்காரு. இந்த வீடியோவ பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் லேடீஸ் வேஷம் போட்டு. அதுலயும் அரைகுறையா ட்ரெஸ் போட்டோம் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளோ டெடிகேட்டடா வேஷம் போடுறவங்களுக்கு தான் சாமியோட அருள் முழுசா கிடைக்கும். அவங்களுக்கு தான் ரொம்ப லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும்.